ஓம் நம சிவாய. வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாதர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ கோயில் எப்படி இருக்கு, இங்க கடல் கரை இருக்குன்னு சொல்றாங்க. அங்க அஸ்தியை கரைக்கிறாங்களாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா காட்ட போறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க சாமி பார்க்கறதுக்கு போற லைனு. இப்போ பக்தர்கள் எல்லாரும் சுவாமி பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க கோவிலுடைய சவுத் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம சவுத் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஓம் நமச்சிவாய. ஸோ இப்போ நம்ம நல்லபடியா உள்ள போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு சொல்கிறேன். ராமர் இங்கேருந்து சீதா தேவியை காப்பாற்றுறதுக்காக இலங்கைக்கு போனார். அப்படி அவர் போய் அங்கே ராவணனோட போர் செஞ்சு ராவணனை வீழ்த்திட்டு அங்கேருந்து சீதா தேவியை காப்பாற்றி திரும்பியும் ராமேஸ்வரத்துக்கு வந்தார். அப்படி அவர் விபீஸ்வரனுக்கு முடிசூட்டு விழா நடத்தினாரு. அதுக்கப்புறமா ராமேஸ்வரத்தில் அகஸ்திய முனிவரையும் தண்டகர்ணியா முனிவரையும் தரிசிச்சாங்க. அப்படி தரிசிக்கும் போது அவங்க ஒரு சிவ பூஜை நடத்துறோம்னு சொன்னாங்க. அதுக்கு ராமர் ஹனுமானை கூப்பிட்டு ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. ஹனுமான் நேரா சிவன் வாழ்ற கைலாயத்துக்கே போய் அங்க சிவன் இல்லாததுனால அங்கேயே உட்காந்து சிவனை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய தியானத்துல மெய்மறந்து போன சிவன் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி 2 ஆத்மலிங்கத்தை கொடுக்கிறாரு. அதை எடுத்துட்டு ஹனுமான் திரும்பி பார்த்தா இங்க சீதா தேவி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களே அவங்க கையால மண்ணிலேயே ஒரு லிங்கத்தை செஞ்சு அதுலேயே அவங்க பூஜையை முடிச்சோ இருக்காங்க. இதை பார்த்த ஹனுமான் கிட்ட ராமர், நீ வேணும்னா இந்த லிங்கத்தை எடுத்துட்டு நீ எடுத்துட்டு வந்த லிங்கத்தை வச்சுடுன்னு சொல்றாரு. ஹனுமான் அந்த லிங்கத்தை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது உடைக்க முடியல. அப்போ சிவன் அந்த இடத்துல காட்சி கொடுத்து, உன்னால இதை உடைக்க முடியாது, ஏன்னா சீதா தேவி இதை பக்தியோட செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சீதா தேவியால உருவாக்கப்பட்ட அந்த லிங்கத்தை தான் இப்போ நம்ம ராமேஸ்வரத்துல வணங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சரி, நமக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ ஹனுமான் எடுத்துட்டு வந்தா அந்த 2 ஆத்மலிங்கம் என்னாச்சுன்னு. ஒரு லிங்கம் இன்னைக்கும் கோவிலுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு லிங்கம் ஹனுமான் தனக்குடியே வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சிவனை பார்த்தாச்சு, வரலாற கேட்டாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் பீச்சுக்கு தாங்க போகிறோம். அப்படியே கோபுரத்தை தரிசிக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம போகிற வழியிலேயே இந்த மாதிரி ஆஷ்மரம் இருக்குது. இதை தாண்டி நம்ம அப்படியே வந்தோம்னா நம்ம போகிற இந்த ராமேஸ்வரம் பீச்சை அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போகலாம். நம்ம போகிற வழியிலே இந்த மாதிரி நிறைய கடைகளுமே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் இங்கேருந்தே வாங்கிக்கிட்டு போகலாம். நம்ம பீச்சுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்ச் இருக்குங்க. இதை தாண்டி நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல நிறைய பூஜைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்தோன்னா நம்மளால் ராமேஸ்வரத்துடைய பீச்சை பார்க்க முடியுதுங்க. நிறைய பேர் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்க ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்க, தமிழ் ஆளுங்களும் வராங்கங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஹிந்தியில பேசிட்டு இருந்தாங்க. இங்க அஸ்திய கரைக்கிறாங்க. அவங்களுடைய முன்னோர்களுடைய அஸ்தியை இங்க எடுத்துட்டு கரைக்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக இங்க இந்த மாதிரி எடுத்துட்டு கரைக்கிறாங்க. இங்க சிவலிங்கம் வச்சிருக்காங்க. ஓம் நம சிவாய.
இந்த இடத்துல பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க நாணி கிணறுல நிறைய தண்ணி ஊத்துவாங்க. அதெல்லாம் பக்தர்கள் எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாதிரி கேன் எல்லாம் இங்க வித்துட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா காவடி மாதிரி வச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லா இந்த மோளம் தாளம் இதெல்லாம் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே காவடி. இங்க பாத்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்கு. அங்க இருக்கு பாருங்க. இப்போ ஒரு போட் போயிட்டு திரும்பியும் வந்துட்டு இருக்கு. நீங்களும் வேணும்னா போட்டிங்ல போகலாம். அப்படியே சுத்தி பாக்குறோம். அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு திரும்பியும் இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது விவோ X300 ப்ரோவில் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ பேர் போட்டில் போயிட்டுருக்காங்கன்னு. போட் அப்படியே வேகமாக போயிட்டுருக்கு கடலுக்குள்ள. நீங்களும் வேணும்னா பே பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டிங் எல்லாம் போகலாம். எவ்வளோ பெரிய கடல் பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. ராமேஸ்வரத்தை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா காட்டியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.